வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது மார்ஷல். முதலில் தலைப்புச் செய்திகள். ஹரியானா மாநிலத்தில் இன்று சட்டப்பேரவைத் தேர்தல். 90 தொகுதிகளில் வாக்குப்பதிவு. இந்திய விளையாட்டுத்துறையின் தலைநகரமாக தமிழ்நாட்டை உருவாக்குவோம். முதலமைச்சர் கோப்பைக்கான மாநில அளவிலான போட்டிகளை தொடங்கி வைத்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. அதிமுக 53வது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு வரும் 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை பொதுக்கூட்டங்கள். கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தமிழக வெற்றிக் கழக மாநாட்டையொட்டி தொண்டர்களுக்கு கட்சித் தலைவர் விஜய் அழைப்பு. ராணுவ கட்டுப்பாட்டுடன் கட்சியினர் செயல்பட அறிவுறுத்தல். தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழா தொடங்கியது. ஆந்திர அரசு சார்பில் ஏழுமலையானுக்கு பட்டு வஸ்திரம் சமர்ப்பித்தார் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. இலங்கை பொருளாதாரத்தை மீட்க இந்தியா ஆதரவு. இலங்கை சென்றுள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் புதிய அதிபரிடம் உறுதி. இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல் நியாயமானது. ஈரான் உச்சத் தலைவர் கமேனி பேச்சு. மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் லீக் போட்டி. நியூசிலாந்திடம் இந்தியா படுதோல்வி. இனி விரிவான செய்திகள். ஹரியானா மாநிலத்தில் இன்று 90 சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஒரே கட்டமாக நடைபெறுகிறது. மாநிலம் முழுவதும் சுமார் 2 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்கின்றனர். தேர்தலையொட்டி அங்கு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 225 துணை ராணுவ படை கம்பெனிகள் மற்றும் 60,000 பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்திய விளையாட்டுத்துறையின் தலைநகரமாக தமிழ்நாட்டை உருவாக்குவோம் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் முதலமைச்சர் கோப்பைக்கான மாநில அளவிலான போட்டிகள் தொடக்க விழா கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. வீரர் வீராங்கனைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போட்டியை தொடங்கி வைத்தார். சென்னையில் நடைபெற்ற ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை உலகமே வியந்து பாராட்டியதாகவும் அவர் கூறினார். அதிமுகவின் 53வது ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டங்கள் வரும் 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை 4 நாட்கள் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இதையொட்டி அமைப்பு ரீதியாக அனைத்து மாவட்டங்களிலும் நலத்திட்ட உதவிகளை மேற்கொள்ளுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். 17ஆம் தேதி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் தான் உரையாற்ற உள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் தமிழக வெற்றிக் கழகம் மற்ற கட்சிகளைப் போல் சாதாரண இயக்கமல்ல என்றும் இது ஆற்றல் மிக்க பெரும் படை என்றும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். அரசியல் தெரியுமா, மாநாடு தெரியுமா, களத்தில் தொடர்ந்து நின்று வென்று காட்ட முடியுமா என பல கேள்விகளை சிலர் வீசி வருவதாகவும், வீறு கொண்டு எழுந்து அரசியல் களத்தில் வெற்றி காணப் போகின்ற கட்சி என நிரூபிப்போம் என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் 2ஆம் கட்டத்திற்கு மத்திய அரசு 63,000 கோடி ரூபாய் நிதி வழங்கியுள்ளதாக பரவும் செய்தி தவறானது என்று தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு தெரிவித்துள்ளது. 63,246 கோடி நிதியை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக பாஜகவினர் சமூக வலைதளங்களில் பரப்பி வருவது தவறான தகவல் என்றும், மத்திய அரசு தரப்பில் 7,425 கோடி மட்டுமே தரப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மது ஒழிப்பு மாநாட்டில் தன்னை குறிப்பிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பேசியதை பார்த்து அவர் மீதான மரியாதை உடைந்துவிட்டதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். திருமாவளவன் நாகரிகமான தலைவர் என்று நினைத்ததாகவும், மாநாடு மேடையில் அவர் பேசியதை பார்த்ததும் அவர் மீதான மரியாதை உடைந்துவிட்டதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். இந்நிலையில் தமிழிசை சவுந்தரராஜன் குறித்து தான் பேசிய கருத்தால் அவரது மனம் காயப்பட்டிருந்தால் அதற்காக வருந்துவதாக திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தான் குணமடைய பிரார்த்தனை செய்த அனைவருக்கும் நடிகர் ரஜினிகாந்த் நன்றி தெரிவித்துள்ளார். மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பிய ரஜினிகாந்த் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தான் மருத்துவமனையில் இருக்கும்போது விரைவில் உடல்நலம் பெற வாழ்த்திய அனைத்து அரசியல் நண்பர்கள், திரைத்துறையினர், நலம் விரும்பிகள் உள்ளிட்டோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தன் மீது அளவில்லா அன்பு வைத்திருக்கும் ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆயுத பூஜை மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து பல்வேறு நகரங்களுக்கு 9, 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று பிற நகரங்களில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது. மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் உள்ள பகுதியில் பெய்த கனமழையால் பேருந்து நிலையத்தின் மேற்கு கூரையில் இருந்து அருவி போல் மழைநீர் கொட்டியது. அந்த நீரில் அருவியில் குளிப்பது போல் ஒருவர் குதூகலமாக குளித்து மகிழ்ந்தார். திருச்சியில் சுமார் 1 மணி நேரம் பெய்த கனமழையால் நகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்நிலையில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலின் பக்தர்கள் செல்லும் வரிசை பகுதியில் மழைநீர் சூழ்ந்தது. இதனால் மழைநீரில் நனைந்தபடி பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர்.
ரூபாய்க்கும் அதிகமான மின் கட்டணத்தை இனி மின்வாரிய அலுவலகங்களில் நேரடியாக செலுத்த முடியாது என தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில், இந்த மாதம் முதல் ரூபாய்க்கும் அதிகமான மின் கட்டணத்தை இனி ஆன்லைன் மூலம் மட்டுமே செலுத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்தடுத்த மாதங்களில் ரூபாய், ரூபாய் என நேரடியாக மின்வாரிய அலுவலகங்களில் செலுத்தும் அதிகபட்ச கட்டணத் தொகை குறைக்கப்படும் என்றும் மின்வாரியம் அறிவித்துள்ளது. இந்திய விமானப்படையின் வான் சாகச நிகழ்விற்கான ஒத்திகை நிகழ்ச்சி சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்றது. ஒத்திகை நிகழ்ச்சியில் போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் வானில் வட்டமிட்டபடியும் செங்குத்தாக பறந்தும் வர்ணஜாலங்களுடன் சாகசம் செய்தன. தமிழ் பாரம்பரியம், வரலாற்றை அறிந்து கொள்ளும் வகையில் ஒவ்வொரு விமான அணிவகுப்பிற்கும் சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன் உள்ளிட்ட பெயர்களில் போர் விமானங்கள் சாகசத்தில் ஈடுபட்டது மக்களை ஆச்சரியமடைய செய்தது. சென்னை விமான நிலையத்திற்கு கோலாலம்பூரில் இருந்து வந்த விமானத்தில் வந்த இளைஞர்கள் இருவரை அதிகாரிகள் சோதனையிட்டனர். அதில் சூட்கேஸில் ரகசிய அறை வைத்து 3 கிலோ தங்கக்கட்டிகள் கடத்தியது தெரியவந்தது. அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் துபாயில் இருந்து வந்த 2 இளைஞர்களிடம் இருந்தும் 3 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. நெய்வேலி என்எல்சியில் பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு 20% போனஸ் வழங்கக் கோரி எல்ஐசி ஜீவா ஒப்பந்த தொழிலாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் என்எல்சி இந்தியா லிமிடெட் நிறுவனத்தில் 10,000 ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். அவர்களுக்கு என்எல்சி நிறுவனம் 8.33% போனஸ் வழங்குகிறது. ஆனால் தங்களுக்கு 20% போனஸ் வழங்கக் கோரி பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். சட்டசபை தேர்தலை எதிர்நோக்கியுள்ள மகாராஷ்டிரா மாநிலத்தில் இன்று சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் மோடி காலை 11 மணியளவில் ஜெகதாம்பா கோயிலில் தரிசனம் செய்கிறார். பின்னர் வாஷிமில் உள்ள துறவிகள் நினைவிடங்களில் அஞ்சலி செலுத்துகிறார். தொடர்ந்து 11:30 மணியளவில் பஞ்சாரா விராசத் அருங்காட்சியகத்தை பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். நண்பகல் 12 மணியளவில் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்புத்துறை சார்ந்த பல்வேறு திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கிறார். பிரதமர் மோடியின் முதலாளித்துவ கொள்கைகளின் சக்கர வியூகத்தை உடைக்க ஹரியானா மக்கள் அடுத்த அடியை கொடுப்பார்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். ஹரியானா சட்டமன்ற தேர்தலையொட்டி கருத்து தெரிவித்துள்ள ராகுல் காந்தி, கோடிக்கணக்கான மக்களை முறைசாரா தொழில்களுக்கு தள்ளி சிறு தொழில்களை அழித்து லட்சக்கணக்கானோரை நாட்டை விட்டு வெளியேறும்படி பாஜக செய்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். அதானி தயாரிப்புகளுக்கு மட்டுமே பாஜகவினருக்கு ஆர்வம் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் 30 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். நாராயண்பூர், தண்டேவாடா எல்லையில் உள்ள அபுஜ்மாத் வனப்பகுதியில் தேடுதல் வேட்டை நடைபெற்றது. சம்பவ இடத்தில் இருந்து AK-47, SLR உள்ளிட்ட ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்றத்தை முன்னிட்டு கருடன் படம் வரையப்பட்ட மஞ்சள் நிற கொடி, அனந்தன், சக்கரத்தாழ்வார், சேனை முதல்வன் ஆகிய உற்சவர்களின் மாட வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து கருட கொடி கோயிலை அடைந்த நிலையில் தேவஸ்தான அர்ச்சகர்கள் கோயிலின் தங்கக்கொடி மரத்தில் கொடியை ஏற்றி வைத்தனர். கர்நாடகாவின் மண்டியா மாவட்டத்தில் தசரா விழாவிற்காக பயிற்சியில் ஈடுபட்டிருந்த யானை திடீரென மிரண்டு ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஸ்ரீரங்கப்பட்டினம் தசரா விழாவிற்காக 3 யானைகள் அழைத்து வரப்பட்டுள்ளன. பயிற்சியில் ஈடுபட்டிருந்த லட்சுமி என்ற யானை திடீரென மிரண்டு ஓடிய நிலையில் யானையை கட்டுக்குள் கொண்டு வர முடியாமல் பாகன்கள் திணறினர். இதனால் பொதுமக்கள் செய்வதறியாது அங்குமிங்கும் ஓடினர். மகாராஷ்டிரா மாநில துணை சபாநாயகர், பாஜக MP மற்றும் 2 MLAக்கள் தலைமைச் செயலகத்தின் 3வது மாடியிலிருந்து குதித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தங்காரு எனப்படும் சமூகத்திற்கு பழங்குடியினருக்கான கோட்டாவின் கீழ் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த நூதன போராட்டம் நடைபெற்றது. தரைத்தளத்திற்கு மேலே கட்டப்பட்டிருந்த வலையின் மீது விழுந்ததால் அவர்கள் காயமின்றி உயிர் தப்பினர். அரசுமுறை பயணமாக இலங்கை சென்ற வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இலங்கையின் புதிய அதிபர் அனுரகுமார் திசநாயக்கவை சந்தித்தார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சார்பாகவும் பிரதமர் மோடி சார்பாகவும் இலங்கை அதிபருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததாக ஜெய்சங்கர் தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகள் மற்றும் பிராந்திய மக்களின் நலனுக்காக ஒத்துழைப்பை ஆழமாக்குவது மற்றும் இந்தியா இலங்கை உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறினார். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்பார் என வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது. அக்டோபர் 15, 16 தேதிகளில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு இஸ்லாமாபாத்தில் நடைபெறுகிறது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியுறவு அமைச்சர் ஒருவர் இஸ்லாமாபாத் செல்கிறார். கடைசியாக கடந்த 2015ஆம் ஆண்டு வெளியுறவு அமைச்சராக இருந்த சுஷ்மா ஸ்வராஜ் இஸ்லாமாபாத் சென்றிருந்தார். தென்கிழக்கு ஐரோப்பிய நாடான போஸ்னியாவை கனமழை வெள்ளம் புரட்டி போட்டுள்ளது. ஆறுகளில் உடைப்பு ஏற்பட்டு பல்வேறு பகுதிகளுக்கு வெள்ளம் புகுந்ததால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தில் சிக்கி அங்கு 16 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கும் நிலையில் வெள்ள பாதிப்பின் தீவிரத்தை உணர்த்தும் கழுகு பார்வை காட்சிகள் வெளியாகியுள்ளன. லெபனானில் தரைவழி தாக்குதலை தீவிரமாக்கியிருக்கும் இஸ்ரேல் ராணுவம் 250 ஹிஸ்புல்லா தீவிரவாதிகளை கொன்றிருப்பதாக தெரிவித்துள்ளது. ஹிஸ்புல்லா அமைப்பின் 21 கமாண்டர்கள் கொல்லப்பட்டதாகவும் இஸ்ரேல் கூறியுள்ளது. இஸ்ரேல் எல்லையை ஒட்டிய லெபனான் கிராமங்களில் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகளோடு ராணுவம் சண்டையிட்டு வருவதாகவும் தீவிரவாத கட்டமைப்புகளை தகர்த்து வருவதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. தேவைப்பட்டால் இஸ்ரேலை மீண்டும் தாக்குவோம் என ஈரான் உச்சத் தலைவர் அயதுல்லா கமேனி எச்சரிக்கை விடுத்துள்ளார். பொதுவெளியில் தோன்றி கமேனி பேசியபோது கூட்டத்தில் ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மரணம் எனவும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன.
கூட்டத்தில் பேசிய கமேனி, இஸ்ரேல் ஹமாஸ் நடத்திய தாக்குதல் நியாயமானது, இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலும் நியாயமானது என்றார். இஸ்ரேல் செய்த குற்றத்திற்கு கொடுத்த தண்டனை குறைவுதான் என்றும், தேவைப்பட்டால் மீண்டும் இஸ்ரேலை தாக்குவோம் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் லீக் போட்டியில் நியூசிலாந்திடம் இந்தியா தோல்வியடைந்தது. குரூப் ஏ பிரிவில் துபாயில் நடைபெற்ற போட்டியில் நியூசிலாந்து வீராங்கனைகள் 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 160 ரன்கள் சேர்த்தனர். தொடர்ந்து 161 ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய இந்திய வீராங்கனைகள் ஆரம்பம் முதலே தடுமாறினர். 19வது ஓவரில் 102 ரன்களுக்கு இந்தியா ஆல் அவுட் ஆனது. போட்டியில் 58 ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அபார வெற்றி பெற்றது. மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரின் 3வது லீக் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸை தென்னாப்பிரிக்கா பந்தாடியது. துபாயில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 118 ரன்கள் எடுத்தது. அடுத்து ஆடிய தென்னாப்பிரிக்கா 18 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி இலக்கை எட்டி 10 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. கேப்டன் லாரா வோல்வோட் 59 ரன்களும், தஸ்மின் பிரிட்ஸ் 57 ரன்களும் அடித்தனர். சீன ஓபன் டென்னிஸ் தொடரில் நம்பர் 1 வீராங்கனை அரினா சபலன்கா அதிர்ச்சி தோல்வியடைந்தார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் தரவரிசையில் நம்பர் 1 இடத்தில் இருக்கும் பெலாரஸ் வீராங்கனை சபலன்கா செக் குடியரசு வீராங்கனை முச்சோவாவுடன் மோதினார். இதில் 7-6, 2-6, 6-4 என்ற செட் கணக்கில் முச்சோவா வெற்றி பெற்று அரையிறுதிக்குள் நுழைந்தார். அதிர்ச்சி தோல்வியடைந்த சபலன்கா தொடரில் இருந்து வெளியேறினார். இயக்குனர் வினோத் இயக்கத்தில் விஜய் நடிக்கும் தளபதி 69 படத்தின் பூஜை சென்னை அடுத்த பனையூரில் நடைபெற்றது. நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியுள்ளதால் அவரது கடைசி படமாக தளபதி 69 படம் அறிவிக்கப்பட்டுள்ளது. படத்தின் பூஜையில் நடிகர் விஜய், நடிகை பூஜா ஹெக்டே, இயக்குனர் வினோத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பூஜை தொடர்பான புகைப்படங்களை தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்டுள்ள நிலையில் அவை வைரலாகி வருகிறது. தி கோட் பட வெற்றியை தொடர்ந்து நடிகர் விஜய்க்கு கோட் என எழுதப்பட்ட விலை உயர்ந்த மோதிரத்தை தயாரிப்பாளர் சிவா பரிசீலித்துள்ளார். கையில் அந்த மோதிரத்தை அணிந்தபடி போஸ் கொடுத்த புகைப்படத்தை தனது சமூக வலைதள பக்கத்தில் விஜய் பகிர்ந்து மகிழ்ந்துள்ளார். இயக்குனர் வெங்கட் பிரபுவும் இதை பகிர்ந்து தளபதி 69 படக்குழுவுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஹரியானா மாநிலத்தில் இன்று சட்டப்பேரவை தேர்தல், 90 தொகுதிகளில் வாக்குப்பதிவு. இந்திய விளையாட்டுத்துறையின் தலைநகரமாக தமிழ்நாட்டை உருவாக்குவோம். முதலமைச்சர் கோப்பைக்கான மாநில அளவிலான போட்டிகளை தொடங்கி வைத்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. அதிமுக 53வது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு வரும் 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை பொதுக்கூட்டங்கள். கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தமிழக வெற்றிக் கழக மாநாட்டையொட்டி தொண்டர்களுக்கு கட்சித் தலைவர் விஜய் அழைப்பு. ராணுவ கட்டுப்பாட்டுடன் கட்சியினர் செயல்பட அறிவுறுத்தல். தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழா தொடங்கியது. ஆந்திர அரசு சார்பில் ஏழுமலையானுக்கு பட்டு வஸ்திரம் சமர்ப்பித்தார் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. இலங்கை பொருளாதாரத்தை மீட்க இந்தியா ஆதரவு. இலங்கை சென்றுள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் புதிய அதிபரிடம் உறுதி. இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல் நியாயமானது. ஈரான் உச்ச தலைவர் கமேனி பேச்சு. மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் லீக் போட்டி, நியூசிலாந்திடம் இந்தியா படுதோல்வி. இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.